ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்ட் டேஸா வந்துட்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வழியா ஒரு இமேஜ் அனுப்புறாங்க. அந்த இமேஜை ஓபன் பண்ணதும் அது வந்து ஒரு பில் தான், நார்மல் பில்லு தான். அது ஓபன் பண்ணதும் நம்ம மொபைலோட கேமரா காம்ப்ரமைஸ் ஆகி அவங்களுக்கு கனெக்ஷன் கிடைச்சது. அவங்களால மொபைல் கேமரா வந்து ஹேக் பண்ணி எடுக்க முடியுது. இதை வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கிறத அவங்க யூஸ் பண்ண அதே டூல் வச்சு நம்ம ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்க போறோம். இதை வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த அட்டாக்கை எதை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வனபிலிட்டிஸ் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து வனபிலிட்டியோட சிவி நம்பர். இந்த வனபிலிட்டி என்ன சொல்லுதுன்னா, இப்போ உங்க மொபைலுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு இமேஜுக்குள்ள அட்டாச் பண்ணி அனுப்புறாங்க. அந்த இமேஜ் நீங்க ஓபன் பண்ணதும் உங்க மொபைலோட கேமரா காம்ப்ரமைஸ் ஆகி அவங்களுக்கு கனெக்ஷனா கிடைச்சது. இதை வந்து சிம்பிளா சொல்லிட்டேன். இப்போ இதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலா பண்ணலாம். இதுக்காக நமக்கு வந்து ஒரு டூல் தேவைப்படுது. அந்த டூலை தான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த லிங்க் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நேரா டர்மினல் ஓபன் பண்ணிக்கலாம். டர்மினல் ஓபன் பண்ணிட்டு Ctrl+Shift+ கொடுப்போம். இது எதுக்காக நான் கொடுக்குறேன்னா, ஃபாண்ட் சைஸை பெருசு பண்றேன், உங்களுக்கு கிளியரா தெரியுங்கிறதுக்காக. இப்ப Ctrl+Shift+V கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆயிரும். இங்க நான் என்ன சொல்லிக்கன்னா, git cloneங்கிறது வந்து இந்த வெப்சைட் குள்ள போயிட்டு இந்த பாத்துக்குள்ள போய் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு அப்படி இந்த ஃபைல்ல என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கான டூலும் அந்த டூல் ரன் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸும் இதுக்குள்ளதான் இருக்கு. இந்த கமெண்ட் கரெக்டா போடுங்க. தப்பா போட்டீங்கன்னா டூல் இன்ஸ்டால் ஆகாது, எரர் வர ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் சுத்தமா எதுவுமே வராது. அதனால வந்து கேப்ல இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் இதை பண்ணிட்டதுனால இதை நான் கொடுத்து என்டர் பண்ண போறது கிடையாது. ஸோ நான் இதை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து எப்போதுமே வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஃபோல்டர் நேம் தான் இது. இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி நேரா டர்மினலுக்குள்ள வந்துடலாம். இங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்க நான் என்ன சொல்லிருக்கேன்னா, CD ஃபோன் ஸ்பைட்னு கொடுத்துருக்கேன். இது எதுக்காகனா வந்துட்டு டர்மினல் ஒர்க் பண்ணும்போது சிடிங்கிறது வந்து சேஞ்ச் டைரக்டரி. டர்மினல் ஒர்க் பண்ணும்போது ஃபோல்டர்ஸ் நம்ம வந்து டைரக்டரின்னு சொல்லுவோம். அதை தான் நான் வந்து இங்க சொல்லியிருக்கேன். இப்போ என்டர் பண்ணிடலாம். இங்க நான் என்ன சொன்னேங்கிறத திரும்ப ஒரு டைம் சொல்லிடுறேன். சேஞ்ச் டைரக்டரி, சிடிங்கிறது வந்து சேஞ்ச் டைரக்டரி, என்னை இந்த ஃபோல்டருக்குள்ள கொண்டு போ அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுவும் என்ன வந்து இங்க கொண்டு வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, எல்எஸ் கமெண்ட் கொடுக்க போறோம். எல்எஸ் கமெண்ட் எதுக்காக கொடுக்கணும்னா, இந்த டூல் வந்து ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக. இதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கான்றத பாத்துக்கோங்க. இன்கேஸ் இதுல ஏதாவது ஒரு ஃபைல் மிஸ் ஆனாலும் டக்குன்னு டெலீட் பண்ணிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணிருங்க. ஏன்னா இதுல ஏதாவது ஒரு ஃபைல் மிஸ் ஆனாலும் இந்த டூல் வந்து ரன் ஆகாது, உங்களுக்கு எரர் தான் வரும், யூஸே கிடையாது. அதனாலதான் சொல்றேன். இப்ப நல்லா ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல .py இருக்கு. .py இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டால மேக் பண்ண டூல்ஸ். அதனால இதை ரன் பண்றதுக்கு நமக்கு வந்து பைத்தான் கம்பைலர் தேவை. அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்டா இன்ஸ்டால்லாம் பண்ண வேணாம். ஏன்னா காலி லினக்ஸ்ல இன்பில்ட்டாவே இருக்கு. அதுதான் வந்து பைத்தான் 3. பைத்தான் 3 நேம் கொடுத்துட்டு இந்த ஃபைல் நேம் அப்படியே போட்டீங்கன்னா, அதாவது மேல இருக்கக்கூடிய இந்த ஃபைல் நேம் அப்படியே போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டூல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு இமேஜ் தேவை. ஏன்னா இமேஜ் வழியா தான் அட்டாக் நடந்திருக்கு. ஸோ அதையும் நம்மளும் பண்ணலாம். அதாவது Firefox ஓபன் பண்ணிக்கலாம். இங்க வந்துட்டு நமக்கு ஒரு பில் வேணும். என்ன பில் போடலாம்? பெட்ரோல் போட்டுக்கலாம். பில்னு போட்டு சர்ச் பண்ணுவோம். ஓகே, இப்போ பெட்ரோல் பில்னு போட்டதும் நமக்கு வந்து இந்த இடத்துல நிறைய இமேஜஸ் வரும். இதுல எது பாக்குறதுக்கே ரியலா இருக்கு, ரொம்ப எனக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு தோணுதோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை ஆல்ரெடி டவுன்லோடும் பண்ணி வச்சிட்டேன். இந்த பில் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலதான் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோன் ஸ்ப்ரைட் யூஸ் பண்ணி மானிட்டர் தான் செட் பண்ண போறோம். பேலோட இன்னும் கிரியேட் பண்ணல. அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, மெட்டாஸ்ப்ளைட் தான் தேவைப்படுது. அதுக்கு யூஸ் பண்றதுக்கு நான் இந்த ஃபோல்டர் விட்டு வெளியே வந்துக்கிறேன். இப்போ ஃபாண்ட் சைஸை பெருசு பண்ணிக்கலாம். திரும்ப பெருசு பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, MSF வேணும்னு சொல்லி அந்த இமேஜோட நேமை கொடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் நேம் வந்து உங்களுக்கு நான் காட்டல, இருங்க அதையும் காட்டிடுறேன். CD கொடுத்து பேலோட் போட்டு என்டர் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நான் எல்எஸ் கமெண்ட் கொடுத்தேன்னா உங்களால இங்க பார்க்க முடியும். இதை நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். அதனாலதான் இங்க வந்து எனக்கு ஃபைல் நேம் வந்து முன்னாடியே காட்டுது. இதுதான் வந்து ஃபைல் இமேஜோட நேம். இந்த இமேஜ் நேம்குள்ள தான் நான் வந்து வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த ஸ்கிரிப்ட் இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து .apkக்கு மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை தான் பண்ண போறோம். இங்க நான் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கேன் கமெண்ட. இதுதான் இப்போ நான் இங்க என்ன சொல்லிருக்கேன்னா, MSF வேணும்ங்கிறது வந்து எனக்கு வந்து பேலோட கிரியேட் பண்ணு. பீக் மீனிங் வந்து பேலோட, எனக்கு பேலோட கிரியேட் பண்ணு. எதுக்குன்னா ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு கிரியேட் பண்ணு. மெட்ரோபெட்ரோல் வழியா உள்ள போய் எனக்கு ரிவர்ஸ் TCP கனெக்ஷன் எடுத்துக்கொடு, ரிவர்ஸ் HTTP கனெக்ஷன் எடுத்துக்கொடு. HTTP எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, டேட்டாஸ் எல்லாமே செக்யூரா நமக்கு கிடைக்கணும். அவங்களோட கேமரா ஆக்சஸ் பண்றோம். அப்படிங்கும்போது அவங்கள போட்டோ எடுக்க முடியும், வீடியோ எடுக்க முடியும். அதெல்லாமே எனக்கு செக்யூரா வேணுங்கிறதுனால HTTPS கொடுத்துருக்கோம். இங்க எல் ஹோஸ்ட்ங்கிறது என்னன்னா, சிஸ்டமோட ஐபி கொடுத்து நமக்கு கனெக்ஷன் இருக்கணும். ஏன்னா அங்கிருந்து வரக்கூடிய டேட்டா இந்த ஐபி அட்ரஸ் மட்டும் தான் வரணும். அதை தான் நான் வந்து இந்த இடத்துல எல் ஹோஸ்ட்னு கொடுத்து என் சிஸ்டமோட ஐபியை கொடுத்துருக்கேன். நீங்க வந்து உங்க சிஸ்டமோட ஐபி கொடுங்க. தப்பா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கனெக்ஷன்ஸுமே கிடைக்காது, எரர் வரும். இந்த இடத்துல போர்ட் நம்பர் என்னன்னா 43 கொடுத்துருக்கேன், 443 கொடுத்துருக்கேன்.
இதுக்கு என்னன்னா, இப்போ இந்த ஐபி அட்ரஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, இது வந்து ஒரு கேஜுக்குள்ள இருக்குதா நினைச்சுக்கோங்க. இந்த கேஜோட டோர் நம்பர் தான் வந்து இந்த 443. இது நீங்க கரெக்டா கொடுத்துருங்க. இதுலயும் மிஸ்டேக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து இது எக்ஸிக்யூட்டிவ் ஆகாது. நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லிருக்கேன்னா, இது வந்து டம்ப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். 5 கவுண்ட்ஸ் வச்சு எனக்கு பேரோட வந்து டம்ப் பண்ணி அந்த இமேஜுக்குள்ள அட்டாச் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப டம்ப் ஆகி திரும்ப உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் டைம் இருக்கும், வெயிட் பண்ணுங்க. எனக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல வந்து எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கு. சேம் அதே பாத்துல தான் இருக்கு. திரும்ப நான் இப்ப இங்க ஒரு எல்எஸ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து 2 ஃபைலா காட்டும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க ஒரு ஃபைல், இங்க ஒரு ஃபைல், 2 ஃபைலா காட்டுதா? அதேதான். ஆனா ஏன் எனக்கு முன்னாடி காமிச்சு திரும்ப நான் என்ட்ரி கொடுத்திருக்கேன் அப்படின்னா, சேம் நேம் தான் கொடுத்திருக்கேன், அதே சேம் ஃபைல்ல தான் இன்ஜெக்ட் பண்ணிருக்கேன். அதனால திரும்ப எனக்கு இதுக்குள்ளே தான் இன்ஜெக்ட் ஆகும், புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் ஆகாது. யாரும் கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். இப்ப இந்த இடத்துக்கு வந்துருங்க. இப்ப நமக்கு வந்து எல்லாமே ரெடியா இருக்கு. இமேஜும் இங்க வந்து இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த இமேஜுக்குள்ள தான் நம்ம வந்து ஸ்கிரிப்ட்ஸையும் இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்ப மானிட்டர் மோடுக்கு வந்துடலாம். மானிட்டர் மோட்ல வந்துட்டு இந்த இடத்துல ஒரு என்ட்ரு மட்டும் கொடுத்துருங்க. ஃபாண்ட் சைஸ் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப இந்த இடத்துல என்ட்ரு மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேக்குதுன்னா, நான் மெட்டாஸ்பிளைட் ப்ரோவை நீங்க கண்டினியூ பண்றீங்களா, யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. இதுக்கு வந்து நான் எஸ் ஒய் தான் கொடுக்க போறேன். கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் பெருசா இருக்கும். இதுல என்ன ஆப்ஷன் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கொடுக்க போறீங்க. இதை நீங்க மாத்தி கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டோம். இங்க இருக்கு நம்மளோட ஃபைல். இதை வந்து நம்ம கனெக்ஷன் எடுத்தாதான் நம்மளால இங்க பார்க்க முடியும். அப்படி இல்லை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க கொடுத்த அதே டேட்டாஸ் தான் நீங்க அங்கேயே கொடுக்கணும். அதாவது இந்த ஐபி தான் கொடுக்கணும், இந்த போர்ட் நம்பர் தான் கொடுக்கணும். அதை கொடுத்தீங்கன்னா தான் இந்த மானிட்டர் வந்து அதோட கரெக்டா கனெக்ட் ஆகும். இன்கேஸ் தப்பா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரா கனெக்ஷன் கிடைக்காது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், அதே ஐபியை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. இங்கேயே வந்துங்க, எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் காப்பி பேஸ்டே பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க டெக்ஸ்ட் பண்ணல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தான். இந்த இடத்துல நான் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 1 சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிருங்க. பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்னு சொல்லி நீங்களே எப்படி ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணணுன்றதுமே இங்க காமிச்சிடும். அதுவே நம்ம வந்து நம்மளோட ஐபியை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதுல என்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் எல்லாமே ரெடி ஆக ஆரம்பிக்கும். நீங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்க. உங்க நெட்வொர்க்கோட ஸ்பீடை பொறுத்து தான் இது ஒர்க் ஆகும். இப்ப இந்த இடத்துக்கு வந்து எனக்கு கனெக்ஷன் எதுவும் காட்டாது. ரீசன் என்னன்னா, இந்த இமேஜ் ஃபைல எந்த ஒரு மொபைலுமே ஓபன் பண்ண கிடையாது, எந்த ஒரு மொபைலுக்கும் நான் ஷேர் பண்ணவும் கிடையாது. இதை நம்ம வந்து டெஸ்டிங்ல வச்சிருக்கனால நான் உங்களுக்கு வந்து அப்படி சொல்லியிருக்கேன், காமிச்சிருக்கேன். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். இதுல இருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கணும்னா, அன்வான்ட் நம்பர்ல இருந்து ஏதாவது ஒரு இமேஜ் வந்துச்சுன்னா நீங்க ஓபன் பண்ண வேணாம். உங்களோட வாட்ஸ்அப் வந்து கரண்ட் அப்டேட்ல வச்சுக்கோங்க. அதுல ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணாம வைக்காதீங்க. வச்சீங்கன்னா தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி உங்க கேமரா வந்து ஆன்ல இருந்துச்சுன்னா மேல வந்து ஒரு கிரீன் கலர் டாட் தெரியும். மித்த மொபைல்ஸ் சின்ன சின்ன ஓல்டு மாடல் மொபைல்ஸ் எல்லாம் காட்டாது. இப்ப இருக்க எல்லா மொபைல்ஸுமே காட்டும். அப்படி காட்டுச்சுன்னா என்னங்கிறத செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து கேமரா ஆக்சஸ்லயே தான் இருக்கா இல்ல மைக் ஆக்சஸ்ல இருக்காங்கிறத செக் பண்ணுங்க. எப்படின்னா வந்துட்டு கேமரா உள்ள ஓபன் பண்ணி பார்த்துட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணுங்க. மைக்ல வந்து ஏதாவது பேசி திரும்ப ஆஃப் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து அதே கலர் லைட் வந்து எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா மொபைலை உடனே ஃபேக்டரி ரீசெட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் அதையுமே சேர்த்து உங்களுக்கு நான் மேக் பண்ணிடுறேன்.